நம்மளுடைய நோக்கமே என்னென்னா நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும், நஞ்சில்லாத உணவு எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தாலுமே ஃபெர்டிலைசர் கொடுத்து நிறையா பிரச்சனைகள், நிறையா உடல் ரீதியாகவும் கேன்சர் அது இதுன்னு நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ விவசாய பெருமக்களே, நம்மளை நம்ம அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நமக்கும் உடல் ரீதியாக பாதிப்பு வருது, அந்த உணவை சாப்பிட்றவங்களுக்கும் பாதிப்பு வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நம்மளால் முடியும், ஆர்கானிக்காக பண்ண முடியும். மாட்டு சாணத்தை வச்சும் உரம் தயாரிக்க முடியும், நமக்கு இலைதலைகளை வச்சும் உரம் தயாரிக்க முடியும். ஸோ நம்ம அதை தயாரித்து நம்மளுடைய வெள்ளாமையை விளைய வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதனால் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணி நம்ம ஆர்கானிக் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இது வேணுங்கிறவங்களுக்கும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேணும்னா நம்ம கொடுக்கலாம், முடிஞ்ச அளவு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் இயரில் நம்ம எவ்வளோ வரவேற்பு இருக்கோ அதை பார்த்து நெக்ஸ்ட் இயர் இன்னும் பெரிய லெவலில் பண்ணலாம். ஸோ அதனால் விவசாயத்துக்கு என்றைக்குமே விவசாயம் இனிமேல் அழிஞ்சு போகக்கூடாது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.